ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு டேஸ்டியான, அதே சமயம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ அல்லது லஞ்ச் பாக்ஸ் கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நம்ம இன்றைக்கி சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ப்ளஸ் ஜாக்கரி எதுவுமே இல்லாமல் வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸும் அது கூடவே நட்ஸும் வச்சு செஞ்சுருக்கேங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ப்ளூபெரி, கிரான்பெரி, டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, செரி இதெல்லாம் எடுத்திருக்கேன். அது கூட நட்ஸு பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மீதமான சப்பாத்தி மாவில் தாங்க இந்த ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பல்ஸ் மோடில் நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே ஒட்டுக்க அரைக்கக்குள்ளே, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒட்டுக்க அரைக்கக்குள்ளே அரைப்படாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நட்ஸ் மட்டும் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் ப்ளூபெரி, கிரான்பெரி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 5 செர்ரி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா உள்ள சீடு எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் டேட்ஸ் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு போல் தேங்காய் துருவல் கூட கொஞ்சம் நெய்யில் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பிடிமானம் இருக்குங்க தேங்காய் துருவல் சேர்க்கக்குள்ளே. நல்லா இந்தளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஒரு லட்டு மாதிரி கூட குழந்தைங்களுக்கு உருட்டி கொடுக்கலாம். ஆனால் லட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் மாவு இல்லை அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே கொஞ்சம் கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு லெமன் சைஸ் அளவுக்கு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. சுற்றியும் கொஞ்சம் வரமாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் மாவு நல்லா கவர் ஆகிற மாதிரி இது மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பூரி அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்துலேருந்து ஒரு சின்ன பால் அளவுக்கு வச்சுட்டுங்க சுற்றி நல்லா கவர் பண்ணிக்கோங்க, வெளியில் தெரியாத அளவுக்கு. இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டுங்க எக்ஸஸாக உள்ள மாவு எல்லாமே எடுத்துடலாங்க. இதை மறுபடியும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு உருட்டிக்கோங்க. மறுபடியும் தேய்க்கக்குள்ளே இதே மாதிரி நிறைய வரமாவு தூவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நல்லா இந்தளவுக்கு தின்னாவே தேய்ச்சிக்கோங்க. இதை நீங்கள் 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நல்லா இந்தளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி மாவு எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் கூட ஒன்று தேய்ச்சி கட்டுறேன் பாருங்கள். நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரக்குள்ளே ஈவினிங்கில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 சாப்பிட்டாவே போதுங்க, நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு இருக்கணும். அப்புறம் நிறைய வீட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ளூபெரி, கிரான்பெரி இது எல்லாமே இருக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் ஸ்டோரில் கிடைக்குங்க, ஸ்பைசஸ் ஸ்டோரில் கிடைக்கும். அப்படி வாங்க முடியாதவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. டேட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க வீட்டில். டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு ப்ளஸ் முந்திரி. அப்படி இல்லை முந்திரி இல்லாட்டினா கூட வறுத்த நிலக்கடலை இருக்குது இல்லைங்களா, வறுத்த நிலக்கடலை வச்சு கூட இந்த ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு டைப்பில் கூட பண்ணலாங்க ஸ்டஃபிங்கு. வெறும் உங்களுக்கு வறுத்த நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதுவும் வெள்ளை எள்ளு இல்லாட்டினா கருப்பு எள்ளு ப்ளஸ் அது கூட ஜாக்கரி இல்லை நாட்டு சக்கரை எது இருந்தாலும் சரிங்க, அதையும் நல்லா பூரண மாதிரி செஞ்சுட்டு நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அதையும் ஸ்டஃப் பண்ணி இது மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல கனமான தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடேறினதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுக்க ஸ்வீட் சப்பாத்தியை 1 பை 1 சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. நல்லா 2 சைடும் வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு வேக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 2 நாள் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது, நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். நல்லா இந்தளவுக்கு சிவந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் போட்டு கட்டுற பாருங்க. நீங்கள் இது மாதிரி வெரைட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரக்குள்ளே ஒரு 2 கொடுத்தீங்கனாலே போதுங்க, ரொம்பவே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும்.
ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் சப்பாத்தி செமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சதா இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதுமையான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.